ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டில் கூட்டி தள்ளணும் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாங்களை கூப்பிட்றக்கு டைம் ஆச்சு. இன்றைக்கி அந்த வேலைக்கு போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். வேலைக்கு போயிட்டு இருந்தேன்ல, அங்கே வேலைக்கு போகிறதில்ல. இன்றைக்கி போய் வேறு வேலை கேட்டுட்டு வந்தேன். இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். அப்படியே வீட்டு வேலையை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய செல்லில் இவ்வளோ தான் கிளியர் கிடைக்கும், இவ்வளோ தான் எடுக்க முடியும் வீடியோ. பார்க்கலாம் வாங்க. இந்த பீரோவை பார்த்துக்கங்க. இந்த பீரோவோட கதை நான் அப்புறமா சொல்கிறேன். இந்த பீரோவுக்கு ஏதோ தனியாக போடுறேன் பாருங்கள். இங்கே ஏதோ சாமி ஃபோட்டோ மாட்டணும், இன்னும் மாட்டவே இல்லை. வீட்டுக்கு வந்ததுலேருந்தே மாட்டலை. இன்னி தான் வாங்கிட்டு வந்து எல்லாம் மாட்டணும். இது எங்கள் அம்மா கொடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாங்க துணியில் இதில் வச்சுருக்கேன். இது வந்து எங்கள் அம்மா வந்து வேண்டான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அவங்க வேறு பீரோ வாங்கிக்கிறாங்களாம். அதனால் அவங்க பேத்திங்க துணிலாம் வைக்கிறதுக்கு இந்த பீரோவையும் இங்கேயே கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதுதான் என்னோடய கிச்சன் செல்ஃபு ஃப்ரெண்ட்ஸ். மளிகை ஜாமான்னா இவ்வளோ தான் வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் இருக்கும். மேலே வந்து உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி. இது வந்து சின்ன வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். கடைக்கிட்டப்பா பாத்திரம்லாம் இவ்வளோ தான் நினச்சிக்காதீங்க. பாத்திரம்லாம் நிறைய இருக்குது. மேலே இங்கே பாருங்கள், அங்கே அப்புறம் பீரோ மேலே அளவாக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அளவாக போட்டு எல்லாம் கட்டி போட்டாச்சு. நான் வீட்டுக்குன்னு கடைக்குன்னு ஆசையாக வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நிஜமாவே ஃப்ரெண்ட்ஸ், கடன் மட்டும் வாங்கவே கூடாது. கடன் வாங்கினோம் அவ்வளோதான். ரொம்ப அனுபவிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 2 மாதத்தில். இது தின்ன பாருங்கள், கூட்டியாச்சு. பார்த்துக்கோங்க இப்போ எவ்வளோ சுத்தமாக இருக்குது. என் பையன் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அதை லாஸ்ட்டாக போடுறேன் பாருங்கள். கொஞ்சம் தட்டு, இது கரண்டி இதெல்லாம் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தட்டு பாருங்கள். இங்கே கொஞ்சம் மளிகை ஜாமான் இருக்கும். என்னடா சின்ன சிலிண்டர் வச்சுருக்கமேன்னு பார்க்காதீங்க, பெருசு இருக்குது. லோடு அங்கே இருக்குது. இங்கே தண்ணி குடம்லாம் இறக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இங்கே ஒரு ஃப்ரிட்ஜு, இங்கே ஒரு வாஷிங் மிஷின். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ள ஹால். இங்கே ஒரு கட்டல். எல்லாம் கூட்டியாச்சு. வீடு கூட்டியாச்சு. நீட்டாக இருக்குது. பார்த்துக்கோங்க எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் எப்படி ஆகணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. தம்பியை கூப்பிட கிளம்பியாச்சு. தம்பி இங்கே பாரு, நட ஓ இந்த இப்போ டிச்சுக்குள்ளே வச்சு அமுக்கிறனா இல்லையான்னு இப்போ பாரு. நீ போதங்க கையை பிடி. அவன் தான் ஓடியாந்ததுங்கப்பா. ஐயோ, இவன் நாங்கள் பள்ளிக்கூடத்துல இருந்து கூட்டிட்டு வர்றதுக்குள்ள நமக்கு போதும் ஆயிரும்.